உடம்பை எப்போதும் இளமையாக வைத்திருக்கும் சித்தர் வழி. சித்தர்கள் உடலை காலம் கெடுக்கும் பொருளாக காணவில்லை. அது சரியாக நடத்தப்பட்டால் காலத்தையே மந்தமாக்கும் கருவி என்றார்கள். உடலின் முதுமை வயதால் வருவதில்லை. அது அக்னி சோர்வு, மூச்சு குறைவு, மனக்கலக்கம் ஆகியவற்றால் வருகிறது. பசி இல்லாமல் உண்பவன் உடலுக்குள் சுமையை சேர்க்கிறான். அளவறிந்து உண்பவன் உடலுக்குள் ஒளியை வளர்க்கிறான். ஜீரண அக்னி சீராக இருந்தால் இரத்தம் தூய்மையாகும். இரத்தம் தூய்மையானால் தோல், கண், உடல் அனைத்தும் இளமையாக இருக்கும். மூச்சு மனிதனின் மறைந்த கடிகாரம். அதன் ஓட்டம் வேகமானால் ஆயுள் குறையும். அதன் ஓட்டம் அமைதியானால் காலம் மெல்ல நகரும். ஆழமான மூச்சு உடலை புதுப்பிக்கும். மௌன மூச்சு மனதை இளமையாக்கும். மனம் சித்தர்களுக்கு உடலின் தலைவன். கவலை, கோபம், பொறாமை ஆகியவை உடலுக்குள் மெதுவாக முதுமையை விதைக்கின்றன. மனம் அமைதியாக இருந்தால் உடல்தானே சீரடையும். அதிக ஆசை சக்தியை வெளியே சிதறவிடும். அளவான வாழ்க்கை சக்தியை உள்ளே சேமிக்கும். சேமிக்கப்பட்ட சக்தி எலும்பு, நரம்பு, மூளை, தோல் அனைத்தையும் இளமையாக வைத்திருக்கும். இயற்கையுடன் இணைந்து வாழ்பவன் முதுமையை பயப்பட மாட்டான். சூரியன், காற்று, நீர், மண், ஆகாயம் சீராக இருந்தால் உடலும் சீராக இருக்கும். சித்தர் முடிவு: உடல் இளமை என்பது கிரீம் அல்ல, களிப்பு அல்ல. அது அக்னியின் ஒளி, மூச்சின் அமைதி, மனத்தின் சுத்தம். ஓம் நம சிவாய.